ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு vlogல இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அமரன் மூவிலேருந்து அந்த ஐம் ஃபார் எவர் இன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அந்த டைலாக்கான ரீல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த படத்தை பார்த்துருந்ததுலேருந்து தென் நம்ம இன்ஸ்டாலே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சண்டே லீவு. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம கிட்ட இருக்க சோர்ஸ் ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக பீச்சஸ்லாம். ஸோ இந்த பீச்சுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பர்பஸே வந்து இன்னைக்கு கெட் ரெடி வித் மீ ஃபார் ரீல் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தலைக்கு குளிக்கல, ஸோ தலைக்கு குளிச்சுட்டு தலையை கொஞ்சம் காய வச்சாச்சு. இப்போ டைம் கரெக்டாக தலைக்கு குளிச்சு எல்லாம் தலையெல்லாம் காய வச்சு இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு 1 hour எடுத்துச்சு. நான் 4 o'clock எழுந்திரிச்சேன். டைம் இப்போ கரெக்டாக ஒரு 5-8. நார்மலாக எப்பவுமே எல்லாரும் கட்டுற மாதிரி சாரி இல்லாமல் எங்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் எல்லாருமே போகிற மாதிரி ப்ளவுஸ் போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் டர்ட்டில் நெக் டிஷர்ட் பிளாக் கலர் போட்டிருப்பேன் முதல் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதை வச்சு காட்டலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சாரியை காட்டோட இதுதான் அந்த சாரி. நான் இதுதான் டர்ட்டில் நெக்னு சொல்லுவாங்க. நான் போடும்போது இன்னும் நல்லோட தான் நம்ம இன்னைக்கு இந்த சாரி வந்து ட்ரை பண்ணுறேன். ஜெய்சியோட ஹெல்ப்பால் நம்ம சாரியும் ட்ராக் பண்ணியாச்சு. டைம் இப்போ கரெக்டாக ஒரு 5:31. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். டேங்கிள்ஸ்னால் சிக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷில். ஸோ முடியில் இருக்க சிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் வச்சு பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ சிக்கு உடச்சாச்சு. சிக்கு உடைக்கும் போது நம்ம நார்மல் சிக் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பெரிய சிக் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னும் நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது போனி டைப் பண்ணலாமா போட்டுக்கலாமான்னு கேட்டேன் ஜெய்சிக்கிட்ட. ஸோ அவ்வளோ ஓகே சொல்லிட்டா. ஸோ நான் போனி டைப் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த பேபி ஹேர்ஸ்லாம் இருக்குல்ல அதை கொஞ்சம் ஆலோவேரா போட்டு கொஞ்சம் அடக்கி வச்சிடலாம். தென் அப்புறம் வந்து மேக்கப் பண்ணிவிட்டு ரெடியாக வந்து ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு. ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம ஆலோவேரா இருக்கிறது ஆலோவேரா ஜெல் க்ரீன் வாட்டர் ப்ராடக்ட். ஸோ இது ஹர்பல்னு சொன்னாங்க. ஸோ ஹர்பல் பேஸ் இருக்கிறனால நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நீங்களே யூஸ் பண்ணி பாருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. கொஞ்சம் பேங்காப்பில் போய் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ நான் தர்மா ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைட்டாக நம்ம ரப் பண்ணுறதுல டேப் பண்ணால் இன்னுமே இந்த க்ரீம் ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபேஸ்லேயே இருக்கும். நம்ம கையில் ஒட்டிட்டு வரது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் டேப் பண்ணுவேன். இல்லை கடுப்பாக டேப் பண்ணி போர்டு எடுக்கும்போது டேப் பண்ணி ஃபுல்லாலாம் போடுறதுல ஃபுல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுல லைட்டாக ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு காம்பேக்ட் போட்டு செட் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு இருக்கேன். என் டைம் என்னோட ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ண போகிறேன். இதுவே நல்ல ஒரு கவரேஜ் ஃபேஸ் இல்லை டாட் டாட் பண்ணும் போது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ என் கை என்னோட லெஃப்ட் ஹேண்டில் நான் மொபைல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ கொஞ்சம் இது பண்ண முடியும். ஸோ நான் பிளெண்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு பிளேஸ் டேப் பண்ணுது ஹெட் ஃபோர்ஹெட் அப்படி இந்த சைடு அப்படி கொஞ்சம் ஃபுல் ஃபேஸே நம்ம டேப் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டு பிளெண்ட் பண்ணியாச்சு ஃபேஸில். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் போட்டு மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். எல்லாமே டேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும், எதுவுமே ரப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஐ மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ மேக்கப் ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக காஜல் போட்டு மஸ்காரா ஃபீலிங் நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை வச்சு பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் வச்சுட்டு வந்து 2-in-1. ஸோ இது வந்து லவ் பியூட்டின்ற ப்ராடக்ட். இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணணும் ஐப்ரோ ஃபில்லிங். அதுக்கு கீழே ஓப்பன் பண்ணணும்னா நமக்கு தேவைக்கு ஒரு இதுவும் 2-in-1 தான். ஸோ இதை வச்சு நம்ம காஜல் யூஸ் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ஐப்ரோ ஃபில் ஃப்ரெண்ட்ஸ். ஐப்ரோ ஃபில்லிங் பண்ணும்போது ஸ்கூல் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மஸ்காராக்கு இருக்கும், அந்த மஸ்காராக்குள்ள இந்த மாதிரி டைப் ஏதாவது ப்ரஷ் இருக்கும், ஸ்கூல் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்படி வரும்போது நம்ம ஐப்ரோ வந்து நல்லா என்னென்னலாம் வந்து காஜல் அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணணும். காஜல் அப்ளை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் மார்ஸோட மஸ்காரா தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மஸ்காரா அப்ளை பண்ண பிறகு ரினியோட பிளாக் மேஜிக் லிப்ஸ்டிக். ஸோ இந்த ஷேட் எனக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு சீக்கிரமாக கிளம்பலாம். ஏன்னா டைம் ரொம்ப ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அந்த சன்ரைஸ் அப்புறம் அங்கே இருந்தால் தான் கொஞ்சம் எடுத்து நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஸ்டெப் லிப்ஸ்டிக் தான். இயரிங்ஸ் மட்டும் மாற்றிட்டு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம இது மேட்ச் ஆகுன்னு நினைக்கிறேன். டேரக்டாக வந்து கல்யாணத்துக்கு போகிறோம். கல்யாணத்துக்கு போய் எதுக்கு போகிறோம்னா சாப்பிட தான் போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான் முடிக்க போகிறோம். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் செய்ய போகிறது எனக்கு சரியா. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் தான் மேக்கப் முடிஞ்சிச்சு. நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஃபுல் ஒரு 15 minutes நம்ம போக வேண்டிய அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ 3, 2, 1 வந்து ஒரு நல்ல ஸ்பாட் இருக்குன்னு ரோஹித் சொல்லியிருக்கான். ஸோ நம்ம அங்கே தான் போகணும். 3 முடிச்சுக்கலாம் சீக்கிரமா. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிடணும். ஏன்னா மேரேஜ் டைமில் 7:30 அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி ஸ்பாட் வந்து ரோஹித் சொல்லியிருக்கா. எனக்கே கொஞ்சம் கடலை பார்க்க பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீ பேக் எடுத்து சீக்கிரம் முடிச்சிருக்கோம். 3 முடிச்சாச்சு, ரீல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் போகணும். அதெல்லாம் திருப்பி போலி டைப் கொடுத்து மேரேஜ் கிளம்பி சாப்பிட போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் சீயை கொஞ்சம் நல்லா காட்டுறேன். சூப்பரான வியூவில் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு டிக்கு. நம்ம செருப்பு போட்டிருந்தோம்னா ஒரு ஸ்லிப்பர் அங்கேயும். ஏன்னா கோயிலில் வந்து திருட்டு போகும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ இது வந்து ஒரு டிப்பு மாதிரி. ஸோ ஒரு செருப்பு அங்கே போடலாம், இன்னொரு செருப்பு இங்கே போடலாம். ஸோ அதனால நம்ம செருப்பு வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோயிலுக்கு என்ட்ரு ஆக போகிறோம். லைட்டாக போயிட்டு நமக்கு அது இல்லை சாப்பிட தான். ஸோ நம்ம மார்னிங் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற இல்லை பொங்கல் சாம்பார் பூரிலாம் இருக்குது. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வேலையை பாருங்கள் ஃபுல்லாகவே சாப்பிட்டுருக்கேன். இது மூலியமாக நான் ஒரு கருத்து சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம ஃபுட்டை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், ஏன்னா அந்த ஒரு வேலை கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து தேங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேசரி என்ன நீ கூட நினைக்கல என்ன இருக்காங்க. அதனால கேசரி சாப்பிடுங்க, அந்த ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்து நான் சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து ரிட்டன் போயிட்டு அவங்க என்ன பண்ணலாம் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்து டைம் கரெக்டாக 10:40 ஆகுது. என்ன பண்ணலாம்னா நம்மளோட இந்த வீக்கான ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல அது வாஷ் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு காய் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்களேன்,
இதில் எவ்வளோ கொசுவோட முட்டை விட்டு அந்த முட்டை வந்து புழுவாயிருக்கு பாருங்க. இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த புல்ல வந்து தண்ணி தேங்க வைக்கக்கூடாது. எந்த இடத்துல குட்டி டப்பா எந்த ஒரு சின்ன விஷயத்துலையோ இல்லை பெரிய இடத்துலையும் தண்ணியை தேங்க வைக்கக்கூடாது. அப்படி தேங்க வச்சோம்னா இந்த மாதிரி தான் கொசு வந்து நல்லா யூஸ் பண்ணுறோம். வீட்டில் வந்து தண்ணி சேகரித்து அதில் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இதுலேயும் கொசு முட்டை வளருது. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கொசு முட்டையை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வர வைக்காம இருக்கிறதுக்கு வந்து குச்சை விட்டு நல்லா கலக்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 2 மினிட்ஸ் பண்ணோம்னா அந்த முட்டைங்கெல்லாம் செத்துரும். செகண்ட் திங் வந்து அந்த தண்ணியை கவுத்துடணும். தண்ணிங்களை தேங்க விடாமல் தவிர்க்கிறது தான் வந்து செகண்ட் ஐடியா. ஸோ நம்ம இப்போ செகண்ட் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது தெரியாமல் நடக்கிறது தான். ஆனாலும் ஒரு சின்ன இதுவே வந்து இந்த கொசு முட்டையெல்லாம் வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கே பெரிய இது. நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் இது கண்டிப்பாக தண்ணியை மட்டும் தேங்க விடாமல் வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும். டைம் வந்து 11:14 ஃப்ரெண்ட்ஸ். துணி வச்சுக்கிறவா துவச்சி காய போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா என்னோட திங்ஸே வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப மெஸியாக இருக்குது. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. ஸோ இது அங்கேயும் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெஸியாக தான் இருக்குது. அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் நேப் எடுக்கலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸ். டைம் இப்போ கரெக்டாக 4:52. ஸோ நம்ம தூங்கி எழுந்திரிச்சாச்சு. அப்புறமா வந்து தண்ணி குடிச்சிட்டு இப்போ நம்ம காஃபி குடிக்க போகிறோம். செல்ஃபி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது வந்து டெய்லி ஒர்க்குக்கு தேவையான கிளிப்ஸ் மட்டும் கிளிப்ஸு ஸ்லைடு கம்பலா அந்த மாதிரி பிரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து எப்பயாச்சும் தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எனக்கு மேலே இருக்கிறதுல காணும் என்ன வச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு டீ நகர் போகணும்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்னெல்லாம் வாங்கணும்னு ஒரு காட்டுறேன். நான் இது என்ன வாங்க போகிறேன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒன்றே உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன். நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு நினச்சவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க இது இருக்குது நம்ம கிட்ட இது இல்லை அப்படின்னு நினச்சிருக்காங்க. நமக்கான நாள் வரும். அந்த நாளில் நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். இப்போதைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு கிரேட்ஃபுல்லாக வந்து இருக்கணும். நான் விரும்புகிறேன். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இதை சொல்ல விரும்புகிறேன். மற்றவங்கிட்ட என்ன இருக்குதுன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம். மற்றவங்கிட்ட இல்லாதது என்ன நம்மகிட்ட இருக்குது. அது எதுவாக வேணா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திங்ஸாக இருக்கலாம், குணமாக இருக்கலாம், இல்லை ஹேபிட்டாக இருக்கலாம். ஒரு எனிதிங் அதை நினச்சி நம்ம ஃபுல்லாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணாலே மைண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப பேசி மொக்க போகிறது காலேருந்து. ஸோ என்ன வாங்கணும்னு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த கல் வலையில் எனக்கு கல் வலை வாங்குற ஐடியாலாம் இல்லை. அது லீலாக்க தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி லீலாக்க வந்து எனக்கு அவங்க வந்து வெளிவாக போகிறாங்க. ஸோ நானும் அவங்களும் தான் பர்ச்சேஸ் ஷாப்பிங் போகலான்ற மாதிரி ஐடியா. நான் சும்மா ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கலாம் கம்பல் செய்யற மாதிரி. ஏன்னா ஆஃபீஸ்க்கும் வெளியே போகிறதுக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு அப்புறமா அக்கா வந்து ஏதோ இதுதான் இப்போ ட்ரெண்டாக வந்து கல் வலையில் ரெயின் ட்ராப்ஸ். எஸ், இந்த மாடல் வந்து ரெயின் ட்ராப்ஸ் மாடல் கல் வலையில். ஸோ அவங்க கிட்ட காட்டுறேன் தெரியும் நினைக்கிறேன். ட்ராப்ஸ் ஆகிட்டு பாருங்க. ஸோ நானும் பார்க்குறேன் இதுதான் மாடல் அக்கா ஆமான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உண்மையாக சொல்கிறேன். நான் வளர்ந்தது வந்து கல் வலையில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். ஏஜ் பண்ணப்போ ஃபங்க்ஷனில் போட்டாங்க. பட் அது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ இது வெளியில் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்ரீன் கலர் வாங்கி கொடுத்தாங்க. ரெட் கலர் நானே ஆசை வாங்கிட்டேன். இது போட்டு உண்மையாகவே லைஃப் இருக்கோட போது லைக் ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. நான் சொன்னேன் இது 130. ஸோ I'm so happy with this. தேங்க்யூ லீலாக்கா. ஸோ க்ரீன் கலர் க்ரீன் கலர் எங்கள் சாரி இருக்குது. தூரத்தில் பார்க்க நம்ம பாட்டிங்காக விடுவாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் தெரியுது. பட் கையில் ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இது செகண்ட் பேர். இதெல்லாம் நம்ம வீட்லேயே யாரும் பார்க்கல. ஸோ இது ஃபஸ்ட்டு. இது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து அது இது கம்பல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று வாங்க. அப்புறம் இன்றைக்கி காலையில் ஒரு சாரி போட்டிருந்தல அதுவும் அங்கே வாங்கினது தான். உங்களுக்கு சோக்கர் மாடல். இது வந்து 223. ஸோ இது ஒன்று. இது வந்து ஒரு கோல்டிஷ் கலர். ஓகேவா? இது நார்மல் சுடிஸ்லாம் போட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெஸ்டர்ன் வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சில்வர் கலர் வாங்க. ஸோ நான் என்ன சொல்வேன்னா இது எல்லாம் நிறைய செயின் வாங்கி இது பண்ணலாம் இருக்கு இல்லை. ஏதாச்சும் ஒன்று மினிமலாக இந்த கலர் கோல்டு சில்வர் இது ரெண்டும் வந்து நம்ம எதுக்கு வேணால் பேர் பண்ணி போட்டுக்கலாம். வெஸ்டர்னாக்கும் சரி ட்ரெடிஷனலுக்கும் சரி. நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் ஒரு ஐடியா கிடைக்கும். தென் இது வந்து 91 rupees 100 rupees தான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட நல்லாயிருக்கும். அவங்களாம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ வாங்கியிருக்கேன் பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக இதான் உங்களுக்கு காமிச்சல இதை காலை போட்டுருந்தேன் வீடியோவில். அது தென் இது வந்து இது தெரியுதா. அப்புறம் இது ஒன்று சொன்னல கோல்டிஷ் கலர் பர்த்டேக்கு போட போகிறோம். என்னோட பர்த்டே. ஸோ அவ்வளோதான். வீட்டில் பார்த்தா அதிகம் எனக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. கமிங் Thursday தான் எனக்கு பர்த்டே. ஸோ 21st. ஸோ அதனால் துணி மடிச்சுட்டு காஃபி ரெடி பண்ண போகலான்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வளர்ந்துச்சுங்க பாருங்கள். என்னோட ஐப்ரோலாம் வந்து எப்படின்னா ரொம்ப கார்டு மாதிரி இருக்கும். இதே கொஞ்சம் த்ரெட் பண்ணி இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து டைம் கிடைக்காது. ஸோ வந்து இந்த டைம் யூஸ் பண்ணிட்டு நானும் ஜெய்ஸ்லி தங்கச்சி வர சொல்லியிருக்கா. ஸோ நாங்கள் 2 பேரும் போய்ட்டு மடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து நம்ம வந்து முடி சிக்கோடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முடிய சிக்கோடைக்கும் போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லலாம்னு நினச்சேன். நம்மளோட முடி வந்து ஈரமாக இருக்கும்போது சரி ட்ரையாக பிறக்கும் சரி. இப்போ நம்ம எந்த வந்து ட்ரை அண்ட் ஃபிஸியாக இருக்கா இதை மெயின்டைன் பண்ண மாட்டேனாலும் இப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சிக்கோ வந்து சீப் வச்சு வைக்கிறத கையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக. ஏன்னா எனக்கு ரொம்ப யாருக்கெல்லாம் ரொம்ப சிக்கிருக்கும் அவங்க இப்படி ட்ரை பண்ணுங்க. நம்ம தலைக்க வைக்காது முடியும் கொஞ்சம். நான் ஓகே உடச்சிட்ட பிறகு இப்போ இன்னும் கொஞ்சம் சிக்கிருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணலாம் இங்கே எஜ்ஜில் இருந்து சீப் வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக உடச்சோம்னா முடியல அலசி குறைக்காது. திக்கு தெரியாது. ஸோ நான் சும்மா ஒரு கிளச் போட்டு கிளம்பலான்னு இருக்கேன். ஏன்னா அதோட வீடியோ முடிச்சிக்கலாம். இன்னொன்று சொல்ல நினைச்சேன். யாருக்கெல்லாம் லாங் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு ஆசை இருக்கோ மோஸ்ட்லி முடிய பறக்க லூஸ் ஹேரே ட்ரை பண்ணாதீங்க. அன்லஸ் இப்போ வெளியே ஒரு மால் அந்த மாதிரி வெளியே போறீங்கன்னா தேவைப்படும் போது மட்டும் லூஸ் ஹேரை வந்து இன்னும் இந்த வீடியோ கதை வச்சு போட்டிருக்கேன். வீடியோ முடிஞ்ச உடனே வீடியோவில் கீழே போயிட்டு எல்லாத்தையும் துணி கீழே வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்ட பிறகு சிக்கு நல்லாவே ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து பிளாட் போட்டுருவேன். பிளாட்னா ஜடை. ஓகேவா? ஜடை பின்னிடுவேன்.
அதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாரெல்லாம் முடி வளர்க்குறோம் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு 2 விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இது இது பேர் வந்து கோதுமை பொரி. நான் வந்து நார்மல் பொரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கோதுமை பொரின்னு சொன்னது வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. என்ன அது உங்களுக்கும் நம்ம நிறைய பேர் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் நான் நம்ப தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதுலேயே நேம் இருக்கு, கோதுமை பொரின்னு போட்டுருக்காங்க. ஸோ இது யாருக்கு நல்லதுன்னு பார்த்தோன்னா டயட் இருக்கிறவங்க வந்து சாப்பிடலாம். தென் வந்து சுகர் பேஷண்ட் வந்து இது வந்து நல்ல ஒரு டயபெட்டிக் ஃபுட். இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம். நிறைய நமக்கு ஒயிட்னிங் ஸ்கின் வந்து டார்க்காக இருக்குது. இப்போ இங்கே வந்து லைட் எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கே வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க, அந்த க்ரீம் நிறைய செலிபிரிட்டிஸ் கொடுத்தாலும் நிறைய அவங்க நம்ம இல்லை செய்கிறாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து எல்லாமே மணிக்காக தான் மோஸ்ட்லி. ஸோ நம்ம தான் வந்து கொஞ்சம் அவேராக வந்து சூஸ் பண்ணணும். ஓகே இது வந்து இதுக்காக இது வந்து ஜென்யூனாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி நானும் சரி ஓகே பண்ணி பார்க்கலாமே சரி ட்ரை பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நான் இந்த மெலாஷ் ஒரு க்ரீம் வந்து ஒரு ரீலில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இதை எதுக்கு நான் காட்டணும்னா தயவு செய்து இனிமே எந்த ஆடு இல்லை ரீல்ஸில் இன்ஃப்ளூன்சர் காட்டுறது கூட யூஸ் பண்ணி உங்கள் காசை வேஸ்ட் ஆகாதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா நம்ம வாங்குறது மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் பீப்பிள் எவ்வளோ வாங்குவோம், மினிமம் ஒரு 12 ஸ்டார்ட் பண்ணி நான் 10 கூட வச்சுக்கோங்க. 10 ஸ்டார்ட் பண்ணி 20 ஐ மீன் ஃப்ரெஷர்ஸ் ஒரு 2-3 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். நம்ம தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் அந்த மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி இதனால கொஞ்சம் க்ரூம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓகே நம்மளும் வந்து செலிபிரிட்டிஸ் மாதிரி ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின் வரணும், லாங் ஹேர் நல்ல நரிஷ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். நான் இது எதுக்கு சொல்றேன்னா தயவு செய்து நான் இந்த ப்ராடக்ட் மட்டும் சொல்றேன். நான் யூஸ் பண்ணேன் 30 days ரெகுலராக யூஸ் பண்ணேன், நோ ரிசல்ட். ஸோ நீங்களும் வாங்கி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் 23 பேர் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க. ஸோ உங்கள் 23 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்டால தான் நான் இன்னும் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோ கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வாழ்க வளமுடன்.